வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். காலபுருஷனுக்கு 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ராசி தான் இந்த தனுர் ராசி. இந்த ராசிநாதன் குருபோபான் பிரகஸ்பதி. இங்குதான் குருபோபான் முழு ஆட்சி பலம் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. பெரும் செல்வந்தர்கள், பெரும் பணக்காரர்கள், உலக கோடீஸ்வரர்களை உருவாக்கும் ராசி தான் இந்த தனுர் ராசி. உபயராசி என்பதனாலும் மகாலட்சுமியின் அவதாரம் செய்த பூராடம் நட்சத்திரமும் ஆஞ்சநேயர் பகவானின் மூல நட்சத்திரமும் மேலும் ராஜயோக நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இனிமே உத்வேகமான முறையில் வாழ்க்கை இந்த ஆவணி 30க்குள் அதிர்ஷ்ட காற்று 6 பெருகி 100 பெருகும். ஏனெனில் பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் இடத்துக்கு ஒரு முறைதான் தன் ராசியை ஆட்சி பெறுகிறார். இந்த ஆட்சி பெறும் இந்த காலங்களில் உங்கள் 1க்கு 4 கூடிய குருபோபான கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் அதி உச்சம் பெற்று 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களை பார்ப்பதா அந்த இடத்தின் காரகத்துவம் விருத்தியடையப் போகிறது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகமடைய 5வது விசேஷ பார்வையாக உச்சக்குரு பார்வை பார்ப்பதா உங்களுக்கு தனவரவு தகுதிக்கு மேல் வரக்கூடிய நேரமும் பணவரவு பலவழிக்கு வரக்கூடிய நேரம் சுப செலவுகள் அதிகரிக்கப் போகுது. தனைவிட்டை உச்சக்குருபாவை பார்ப்பதால் உங்களுக்கு உலகாலும் ராஜயோகமும் தகுதிக்கு மீறிய தனவரவும் பணவரவும் பொருள்வரவும் குவிய போகுது. அதே உச்சக்குருபார்வை அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும் இந்த சனியின் வக்கரத்தினால் உள்ள சனி பகவானை உச்சக்குருபார்வை பார்ப்பதனால் உங்கள் மண்ணினால் உள்ள வில்லங்கங்கள் தீர்ந்து மண்ணாபரண யோகமும் பொன்னாபரணயம் குவியக்கூடிய நிலையாக மாறும். பல தனுசு ராசிக்காரங்கள் தன் தொழில்நிலையை வெளிநாடுகள் சென்று நிரூபக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தனவரவு தகுதிக்கு மேல் குவியப் போகுது. வரும் 30 நாட்களுக்குள் தனுசு ராசிக்கு திண்டாட்டமில்லையடி கொண்டாட்டம் பெரியும் கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. வரும் 30 நாட்களுக்குள் தனயோகம் பணயோகம் பல வழியில் வரப்போகுது. அரசாங்க வழியின் ஆதாயம் அடுதினமும் கிடைக்க போகுது. எனக்கு திண்டாட்டம் இல்லையடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகிறடி. எனக்கு கொண்டாட்டம் பெருகிறடி. வரும் 30 நாட்களுக்குள் பாக்கியாதிபதியே சூரிய பகவான் தன் வீட்டில் ஆட்சி பெறுகின்றார். பாக்கியாதிபதியை சூரிய பகவான் தன் வீட்டில் ஆட்சி பெறுகின்றான். 3இல் உள்ள கரும்பாம்பு ராகுவை ஆட்சி பெற்ற சூரியன் பார்ப்பதினால் உனக்கு உலகாலும் ராஜயோகம் வரப்போகுது. உமது புகழ் அனைத்தும் உலகத்திற்கு கிடைக்க போகுதே. திண்டாட்டம் இல்லையடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 30 நாட்களுக்குள் தனுசு ராசிக்கு திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. 3இல் உள்ள கரும்பாம்பு ராகு முத்தார யோகம் தருகின்றார். வெளிநாட்டு தனயோகம் அள்ளி கொடுத்து உன்னை ஆச்சரியப்பட என்று வைக்கின்றார். வாக்கியத்தில் உள்ள ஏது 8இல் உள்ள 3இல் உள்ள ராகுவை போல 9இல் உள்ள ராஜயோகம் தருகின்றார். உனக்கு ராஜயோகம் தருகின்றார். 9இல் உள்ள கேது பகவான் பாக்கிய யோகம் தருகின்றார். பாக்கிய யோகம் தருகின்றாம். திண்டாட்டமில்லையடி தன் ராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 30 நாட்களுக்குள்
தனுசு ராசிக்கு திண்டாட்டமில்ல ஏடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது. 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் உச்ச குரு பார்வை கிடைக்கின்றது. 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் உச்ச குரு பார்வை கிடைக்கின்றது. விரயத்தை கூறு பார்ப்பதினா உனக்கு சுப செலவு அதிகரிக்குது. தனாதிபதி குரு தனத்தை பார்ப்பதினா உனக்கு பல வழியில் வருமானம் பெருக போகுது. 4ஆம் வீட்டை உச்சக்குரு பார்ப்பதினா உனக்கு மன்னாபரண யோகம் குவிய போகுது. உனக்கு மன்னாபரண யோகம் குவிய போகுது. திண்டாட்டமில்லையடி தனுராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 30 நாட்களுக்குள் தனுசு ராசிக்கு திண்டாட்டமில்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது என்ற நீங்கள் மெத்தனமாக இருந்த நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் மிகவும் வசீகரமான முறையில் வாழ்க்கை வசந்தமாய் வரக்கூடிய காலமே ஆவணியிலிருந்து ஆவணி 30க்குள் என்றால் மிக இல்லை. ஏனெனில் வருடத்துக்கு ஒரு முறை ராஜயோகாதிபதியாக இருக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கும் சூரிய பகவான் ஆட்சி வீட்டில் ஆட்சி பெற்று அவருடைய விசேஷ பார்வை 3ஆம் வீட்டில் உள்ள கரும்பாம்பை பார்ப்பதனால் கரும்பாம்பு உட்கார்ந்திருக்கும் வீட்டில் சனி பகவான் நீர் வீட்டில் இருப்பதில் பல தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் ஜாக்பாட் அடிக்க போகுது. வெளிநாட்டு பணம் கட்டுக்கட்டாக பீரோல் வைத்து அழகு பார்க்க போறீங்க. டாலர் வருமானத்தால் குதூகலம் கொண்டாட்டம் கதிரிக்க போகுது. கொண்டாட்டமே கொண்டாட்டமே தனுராசிக்கு இனிமே கொண்டாட்டமே. திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டமே. 30 நாட்களுக்குள் கொண்டாட்டமே என்ற நீங்கள் ஒரு பரிமாண ராஜயோகத்தை உங்கள் ராசிநாதனுக்கு 2ஆம் வீட்டில் உச்சக்குரு பார்வைக்கு 2ஆம் வீட்டில் உள்ள சூரிய பகவான் ஆட்சி பெறுவன உங்களுக்கு அரசாளும் ராஜயோகம் கிடைக்க போகுது. எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, உங்கள் ராசிக்கு 7க்கும் 10 கூடிய புதன் பகவான் என்று உச்சம் பெற்று உங்கள் நீச்சபக ராஜயோகத்தில், அதாவது நீச்சம் பெற்ற 11 கூடிய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்தில் தரக்கூடிய சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு மனைவியாக இருந்தால் கணவனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமும், கணவனாக இருந்தால் மனைவியாக இந்த காலங்களில் பல பேர்களை வருமானம் பெருகக்கூடிய நேரமும், நல்ல நண்பர்களின் கூட்டுழைப்பாக ஒத்துழைப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சாதாரண மனிதனும் சக்கரவர்த்தியாய் வாழக்கூடிய நிலையே பல தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்களில் அமையப் போகுது. எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த மாதம் முழுவதும் சூரியாய நம என்று ஸ்லோகத்தை திறந்தோறும் 1,08 முறை சொல்லி வரலாம், எழுதி வரலாம், சூரிய நமஸ்கார் செய்து வரலாம். அருகிலுள்ள சிவாலயம் என்று சிவபெருமானுக்கு நந்திக்கு பாலாபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டு வரலாம். வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். மேலும் நீங்கள் யோகம் வருத்தி கொள்ள கும்பகோணம் அருகில் 6 கிலோமீட்டர் வீட்டிலுக்கும் அந்த சிவசூரிய பகவான் ஆலயம் ஒரு ஞாயிறு தினத்தன்று சென்று சிவசூரிய பகவானுக்கு அர்ச்சித்து 46 செந்தாமரை மரம் அர்ச்சித்து சிவசூரிய பகவான் நினைத்து சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் பரந்தரும் கதிரபா போற்றி போற்றி என்று வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை புயல் போல் நீங்கள் பார்க்க மாறக்கூடிய நேரமும், நீங்கள் அசதியாக இருந்த நீங்கள் அசாதாரணமான வளர்ச்சி பெற்று அகில உலகம் திறமையினால் உங்களுக்கு புகழும் செல்வமும் கிடைக்கப் போகுது. அதிர்ஷ்டங்கள் லாட்டரியவங்கள் புதியவங்களுக்கு அழைத்து பலரும் மெச்சக்கூடிய மன்னாதி மன்னராக மக்கள் போற்றும் தின்னராக பல தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பலம் பரப்புகிறாங்க. பாக்கியத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு சிறு சிறு தடையில் கொடுத்த விநாயகர் வழிபாடு செய்து பெறுவோம். கற்ப விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் வழிபாடு செய்து பெறுவோம். தினந்தோறும் விநாயகப் பெருமானை நினைத்து விநாயகப் பெருமானுக்கு ஆலயத்தில் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து 7 எண்ணிக்கையான நெய் தீபங்கள் விட்டு
ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே மரபரதம் மதனதானிய சம்ருத்தமே தேகி தாபய சுபாகா என்று வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை வசந்தமாய் அமர்ந்து மிகவும் இயக்கத்துடனும் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் ஆர்ப்பாட்டமான தனயோகத்துடன் ஆச்சரியமான செயல்வகத்தில் வாழ்ந்து இழந்த சொத்து சுகம் பட்டம் பதவி அனைத்தையும் பல வழிகளில் பெற்று மன்னாதி மன்னனாக மக்கள் போற்றும் தென்னராக என்றும் எதிரிய கலங்கடித்து சிம்ம சொப்பனமாக வந்து பல வழிகளில் வருமான பெருக்கத்தை பெற்று இந்த 2020 ஆவணிகள் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை அசாதாரண வளர்ச்சி வேகத்தில் புயல் வேகத்தில் கொண்டு செல்வது நிதர்சனமான உண்மை.